Hello all, welcome to the course Energy Engineering. இன்னைக்கு டாபிக் வந்து விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன். அது எப்படி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல், ஒரு விண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இனி ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்படின்னு நீ பார்க்க போகிறோம். ஸோ த கண்டென்ட்ஸ் ஆர் நேச்சர் ஆஃப் விண்ட், பவர் இன் விண்ட், விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன், அதில் லிஃப்ட் அண்ட் ட்ராக். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நேச்சர் ஆஃப் விண்ட். So as I mentioned earlier, circulation of air in atmosphere is caused by non-uniform heating of earth surface by sun. Earth surfaceல வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோலார் ரேடியேஷன்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஆகி ஏர் வந்து சர்க்குலேட் ஆகுது. ஏர் இன் வார்ம் ஏரியா எக்ஸ்பேண்ட்ஸ் ஃபோர்ஸ்ட் அப்வர்ட்ஸ் பை கூல் டென்சர் ஏர் ஃப்ரம் சரௌண்டிங் காசிங் அ விண்ட். ஒரு வார்ம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏர் வந்து அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ப்ரெஷர் குறையுது. ஸோ இப்போ கீழே லோ ப்ரெஷர் ஏர் இருக்குது, சரௌண்டிங்கில் பார்த்தா ஹை ப்ரெஷர் ஏர் இருக்குது. அப்போ ஹை ப்ரெஷர் டென்ஸ் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லோ ப்ரெஷர் ஏர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஃபில் ஆக ட்ரை பண்ணும். இந்த மூவ்மெண்ட் தான் வந்து ஏர் சர்க்குலேஷன். இதை எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் டெரைன், டிகிரி ஆஃப் கிளவுட் கவர், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் சன் இன் த ஸ்கை. டே டைமில் பார்த்தா ஏர் அபவ் லேண்ட் ஹீட்ஸ் அப் மோர் ரேபிட்லி தேன் ஏர் ஓவர் வாட்டர். இதனால தான் சீஷோர்லலாம் வந்து அதிகமான ஏர் சர்க்குலேஷன், ஏர் ஃப்ளோ வந்து நம்மளால் விட்னஸ் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா லேண்டில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து வாட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஹீட்டோட அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏர் வந்து சீக்கிரமாகவே ஹீட் ஆயிரும் லேண்டில். ஸோ அப்படி ஹீட் ஆகும்போது ஆப்வியஸ்லி அதே விஷயம் தான், ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் குறையும் போது வாட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஏர் ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதனால தான் கோஸ்டல் ரீஜியன் திஸ் மேனிஃபெஸ்ட்ஸ் இட் செல்ஃப் இன் அ ஸ்ட்ராங் ஆன்ஷோர் விண்ட். அட் நைட் த ப்ராசஸ் இஸ் ரிவர்ஸ்ட். நைட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். லேண்ட் மேலே இருக்கக்கூடிய ஏர் சீக்கிரம் கூல் ஆயிரும், வேற வாட்டர் மேலே இருக்கிறது அப்படி சீக்கிரம் கூல் ஆகாது. ஸோ அதனால் அப்படியே ரிவர்ஸ் நடந்துட்டு இருக்கும். பிளானட்டரி விண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் லோக்கல் விண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். லோக்கல் விண்ட் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ஒரு 2 ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ என்டையர் பிளானட்ல அந்த விண்ட் சர்க்குலேஷன் எதனால நடக்குது அப்படிங்கிறது பார்த்தா கூல் ஏர் ஸ்வீப்ஸ் டவுன் ஃப்ரம் போல்ஸ் ஃபோர்ஸிங் வார்ம் ஏர் ஃப்ரம் ட்ராபிக்ஸ் டு ரைஸ். போலார் ரீஜியன்ஸில் டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையவே பார்த்தாச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ அந்த ஏரியாவிலலாம் கோல்டான கிளைமேட் இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய ஏரோட டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும், ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் when compared to tropical region. ஸோ இப்படி இருக்கிறதால கூல் ஏர் அங்கே அந்த போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஏர் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ட்ராபிக்ஸை நோக்கி வந்துட்டு இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் தீஸ் மேசிவ் ஏர் மூவ்மெண்ட்ஸ் இஸ் அஃபெக்டட் பை ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அண்ட் த நெட் எஃபெக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து ஏர் ஃப்ளோ ஆகிட்டு வரும்னா அது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். வேறு சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அப்படின்னா அது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். இதுக்கான காரணமும் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோ சரியாக பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தீஸ் பிளானட்டரி விண்ட்ஸ் சேஞ்ச் வித் சீசன்ஸ் as the solar input varies. இப்போது சில சமயங்களில் சோலார் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும், அதோட இன்சிடென்ட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் ஏரோட ஃப்ளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த சீசனல் சேஞ்சஸ் வரும்போது அப்போ ஏரோட ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஒரு ஹரிக்கேன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட சர்க்குலேஷன் ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். வேரஸ் இன் கேஸ் ஆஃப் சதர்ன் ஹெமிஸ்பியர் இட் வில் பி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். Despite the wind's intermittent nature, wind patterns at any particular site remain remarkably constant year by year. போன வருஷம் ஒரு ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் விண்ட் எனர்ஜி கிடச்சிச்சோ இல்லை என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ இருந்துச்சோ அதே தான் நெக்ஸ்ட் இயரும் இருக்கும். அது சீசனல் சேஞ்சஸ் ஒரு வருஷம் அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கிறதால விண்டோட பேட்டர்னும் அதே போல் தான் இருக்கும். ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட்ஸ் ஆர் கிரேட்டர் இன் ஹில்லி அண்ட் கோஸ்டல் ஏரியாஸ் தேன் தே ஆர் அட் வெல் இன்லேண்ட். நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய விண்ட் ஸ்பீடோட ஹில்லி ஏரியாஸ், கோஸ்டல் ஏரியாஸில் விண்டோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கான காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னது தான், அன்ஈவன் டெம்பரேச்சர் இருக்கிறதால. The winds also tend to blow more consistently and with greater strength over the surface of water where there is less surface drag. நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும்,
வாட்டர் மேலே ஃப்ளோ ஆகிறதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ரிக்ஷன் கூட சொல்லலாம். ஃப்ளாட் சர்ஃபேஸ் லேண்டில் ஃப்ளோ ஆகும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். இதே வாட்டரில் ஃப்ளோ ஆகும்போது அந்தளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்காது. அதனால் வாட்டர் மேலே ஃப்ளோ ஆகும்போது இன்னும் விகராஸாக இன்னும் ஸ்ட்ராங்காக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். விண்ட் ஸ்பீட் இன்க்ரீசஸ் வித் ஹைட். ஆஸ் யூ ஆல் நோ, ஹைட் இன்க்ரீஸ் ஆக விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். நம்மளே நிறைய சென்ஸ் பண்ணியிருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கும் ஒரு பில்டிங்கோட டாப் ஃப்ளோரில் போய் நிற்கும் போதும் விண்டோட ஸ்பீட் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். At 10 meter, they are 20 to 25% greater than close to the surface. At 60 meter, they are 30 to 60% greater. 10 மீட்டருக்கு மேலே போயிட்டீங்கன்னா 20 to 25% அதிகமான விண்ட் ஸ்பீடை நீங்கள் சென்ஸ் பண்ண முடியும். பவர் இன் விண்டை பொறுத்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய பவர் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் விர்ச்சியூ ஆஃப் மோஷன். அது மூவ்மெண்ட்டில் இருக்கிறதால தான் நம்ம அதில் வந்து எனர்ஜி இருக்கிறத சென்ஸ் பண்ண முடியும். எனி டிவைஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்லோயிங் டவுன் த மாஸ் ஆஃப் மூவிங் ஏர் லைக் செயில் ஆர் ப்ரொப்பல்லர் can extract energy and convert into useful work. இந்த விண்ட் எனர்ஜியை நம்ம அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது நம்ம ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் நம்ம அதை தடுக்கிறோம் அப்படின்னா, அதை தடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே இன்னொரு காம்பனண்ட்டில் போய் படுது. அந்த காம்பனண்ட் வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லாக ரிசீவ் பண்ணி அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த செயில் சொல்லலாம், நம்ம பட்டம் விடுவோம், அதுவும் அதே கேஸ் தான். 3 factors determine the output from wind energy converter. First is wind speed, and second is cross section of wind swept by rotor, and third is overall conversion efficiency. wind speed இருக்கணும், அதே போல் நம்ம எந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதோட cross section பார்க்கணும். அப்புறம் conversion efficiency which is transmission losses இல்லாமல், ஜென்ரேட்டர் பம்பில் இருக்கக்கூடிய லாஸஸ் இல்லாமல், அதிகமாக லாஸஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். and in general there is no device that can extract all the wind energies. இருக்கக்கூடிய wind energy எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எந்த டிவைஸும் இல்லை. அப்படி டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த பக்கமே வந்து காற்றோட்டமே இல்லாமல் போயிடும். அண்ட் 100 ஒருவேளை நம்மகிட்ட 100% எஃபிஷியன்ட் விண்ட் டர்பைன் இருந்தால் கூட தட் கேன் கன்வெர்ட் ஒன்லி 60% ஆஃப் அவைலபிள் எனர்ஜி இன் விண்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஒரு விண்ட் டர்பைன் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அது 100% எஃபிஷியன்சின்னு சொல்கிறீங்க. 100% எஃபிஷியண்ட்டாக இருந்தாலுமே that can only convert 60% of available energy in wind into mechanical energy, and well designed blades will typically extract 70% of theoretical maximum. 100% efficiency is the theoretical maximum. blade designsலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து 70 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூ டு லாஸஸ் இன் கியர் பாக்ஸ், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஜென்ரேட்டர் ஆர் பம்ப் could decrease overall wind efficiency to 35% or less. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 35% ஆஃப் எஃபிஷியன்சி தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன், ட்ரெடிஷ்னல் விண்ட்மில்ஸ் வந்து நிறைய அந்த காலத்துலேருந்தே இருக்குது, நிறைய காரணங்களுக்காக வச்சுருந்தாங்க. லைக் வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை கிரைன்ஸை கிரைண்ட் பண்ணுறதுக்காகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு, இரிகேஷன் பர்பஸ்க்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் விண்ட்மில் வச்சுருந்தாங்க. அந்த விண்ட்மில் அந்த நேமை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் வி ஹேவ் சம் அதர் நேம்ஸ் டு கால் விண்ட்மில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் விண்ட் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து WECS, or else you can call it as wind turbine generatorன்னு சொல்லலாம். Wind is variable and intermittent. So for the use of wind for electricity, for generating electricity, windங்கிறது எல்லா வருஷமும் இருக்குமானா இருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்மளோட அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, காற்று சரியா இல்லை, அதனால தான் கரண்ட் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விண்டு வந்து எல்லா டைமும் ஒரே அளவுக்கு இருக்குமானா இருக்காது. இட் இஸ் இன்டர்மீடியன்ட். ஸோ இஃப் யூ ஆர் ஒன்லி யூஸிங் விண்ட் எனர்ஜி ஃபார் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி, இட் இஸ் நாட் த ரைட் சாய்ஸ். ஒருவேளை நீங்கள் விண்ட் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா there should be some other backup to cover the periods when there is insufficient wind energy. wind energy சில சீசனில் இருக்காது, சில மந்த்ஸில் இருக்காது. அந்த டைமில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சில பேக்கப் வச்சுருக்கணும். அதில் சில பேக்கப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேட்டரி ஸ்டோரேஜ். செகண்ட், பேட்டரி மூலியமாக நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு விண்ட் எனர்ஜி இல்லையோ அப்போல்லாம் அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் இஸ் கனெக்ஷன் வித் லோக்கல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஒருவேளை உங்கள் வீட்லேயோ இல்லை ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில விண்ட் டர்பைன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது கூட எக்ஸ்ட்ராவாக லோக்கல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு சின்ன கனெக்ஷன் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் இஸ் எ ஸ்டாண்ட் பை ஜென்ரேட்டர் பவர்ட் பை லிக்விட் ஆர் கேசியஸ் ஃபியூல். நெக்ஸ்ட் இஸ் லிஃப்ட் அண்ட் ட்ராக். ஒரு விண்ட்லேருந்து நம்ம எனர்ஜி எடுக்கணும் அப்படின்னா அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு அந்த எனர்ஜி மூலியமாக ஒரு சில ஃபோர்ஸஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். எனர்ஜியை டைரெக்டாக எடுத்துடலாமான்னு எடுக்க முடியாது. இட் இஸ் நாட் லைக் டேக்கிங் மணி ஃப்ரம் பாக்கெட், சும்மா ஜஸ்ட் லைக் தட் எடுக்க முடியாது. ஸோ இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு அப்ரோப்ரியேட் ஃபோர்ஸஸ். ஸோ அதில் ரெண்டு மேஜர் ஃபோர்ஸஸ் தான் வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் அண்ட் ட்ராக் ஃபோர்ஸ். லிஃப்ட் ஃபோர்ஸ்
act perpendicular to airflow and drag force act in the direction of flow. Lift forceங்கிறது எந்த டைரக்ஷனில் fluid flow ஆகுதோ அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். whereas drag force act in the direction of flow. அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். அண்ட் இந்த செக்ஷனுக்கு பேர் வந்து ஏர்ஃபாயில் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திஸ் செக்ஷன் வில் கிரியேட் ப்ரெஷர் டிஃபரன்ஸ். இதில் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எதனால் வருது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இட் ஸ்டேட்ஸ் தட் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம். ஸோ அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இனிஷியலாக விண்ட் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து வருது அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி இஸ் டினோட்டட் ஆர் கைனட்டிக் எனர்ஜி சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் ஹேவிங் வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டியை வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதுக்கு தான் வந்து இந்த ஏரோஃபாயில் செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஏரோஃபாயில் செக்ஷனோட ப்ராடர் வியூ தான் இது. இதுதான் வந்து டர்பைனோட பிளேடு. இந்த பிளேடோட டிசைன் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் இருக்கும். ஒரு பக்கம் ப்ராடராகவும் இன்னும் ரெண்டு தின்னாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஏரோஃபாயில் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஏர் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது இட் வில் கிரியேட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். எப்படி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ரீஜனில் வரும்போது வெலாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். அட் த பாட்டம் இட் வில் டிக்ரீஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டி வில் பி டிக்ரீஸ்ட். ஸோ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா we are சேஞ்சிங் த எனர்ஜி. நம்ம கைனட்டிக் எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஒரு எனர்ஜி வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜியை நம்ம குறைக்கும் போது இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து இனிஷியலாக we are reducing the velocity, which means we are changing or reducing the kinetic energy. By law of conservation of energy you cannot destroy anything. இப்போ 100 rupees இருக்கு அப்படின்னா அந்த 100 rupees-ஐ just like that you cannot close. Either it should be converted to some other product. ஸோ அதே கேஸ் தான் இங்கேயும். கைனட்டிக் எனர்ஜியை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ப்ரெஷர் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ at this particular point the pressure will be increased. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பாட்டம் ஆஃப் த பிளேட், இந்த பிளேடுக்கு கீழே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். அண்ட் டாப் ஆஃப் த பிளேடில் கம்பேரிட்டிவ்லி ப்ரெஷர் வில் பி லோவர். ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரே இருக்குன்னே வச்சுக்கிடுவோம். அங்கே வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை. ஸோ அப்போது கீழே வந்து மேலையோட கீழே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு டோருக்கு பக்கம் ரெண்டு சைடும் வந்து 2 பர்சன்ஸ் நிற்கிற மாதிரி அசீவ் பண்ணிப்போம். ஒரு டோர் இருக்குது, ஒன் சைடில் ஒருத்தர் இன்னொரு சைடில் இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி அசீவ் பண்ணிப்போம். ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, இன்னொருத்தர் வீக்காக இருக்கிறாருன்னு அசீவ் பண்ணிப்போம். ஸோ இந்த எண்டில் இருக்கிறவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, இந்த எண்டில் இருக்கிறவர் வீக்காக இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் புஷ் பண்ணுவார், மேலே நோக்கி புஷ் பண்ணுவார். ஸோ புஷ் பண்ணும்போது இந்த பிளேட் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி or reduction in kinetic energy, the pressure is being increased at the bottom. Because of higher pressure, this will lift the blade upwards. So இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கு. And one more force is drag force, which is acting parallel to the direction of the flow. ட்ராகுங்கிறது இந்த பக்கமாக வெளியில் போகும். ட்ராக் ஃபோர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மெஷின் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிசைன் நல்லா பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஊசியாக இருக்கும். இட் இஸ் டு அவாய்ட் ட்ராக் ஃபோர்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு கோனிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். திஸ் இஸ் டு அவாய்ட் ட்ராக் ஃபோர்ஸ். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லாரிஸ் பார்த்தீங்க இல்லை பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும், விச் இஸ் a very poor example of drag force. இந்த இடத்துலலாம் அதிகமான ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கைனட்டிக் எனர்ஜி ரெடியூஸ் ஆகும்போது ப்ரெஷர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கேஸ் தான் வந்து பாட்டம் ஆஃப் த பிளேடில் நடக்குது. இது நடக்கிறதால இந்த பிளேட் அப்படியே லிஃப்ட் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய செக்ஷனுக்கு பேர் தான் வந்து ஏர்ஃபாயில் செக்ஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், அட் த ஃப்ரண்ட், இந்த ஃப்ரண்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து விண்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஒரு எண்டு வந்து கொஞ்சம் ப்ராடராக இருக்கும், பின்னாடி எண்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த
கிராஸ் செக்ஷனல் சேஞ்ச் மூலியமாக வெலாசிட்டி குறைஞ்சு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த எண்டு வந்து அப்படியே ஆப்போசிட் அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கக்கூடிய டைரக்ஷனை நோக்கி புஷ் பண்ணி தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. அண்ட் ஃபைனலாக ஏர்ஃபாயில் ஷுட் ஹேவ் ஹை லிஃப்ட் டு ட்ராக் ரேஷியோ. லிஃப்ட் எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கணும், ட்ராக் வந்து கம்மியாக இருக்கணும். ட்ராக் இருக்க இருக்க நமக்கு வந்து லாஸஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கண்டென்ட். We have seen something related to lift and drag force and conversion of kinetic energy into pressure energy, which is based on law of conservation of energy, and இதெல்லாம் தாண்டி planetary windsனா என்னன்னு பார்த்தோம். Next classல we'll focus on basic components of wind energy conversion system. And thank you for watching. Don't forget to fill the form available in the description. Thank you.